Hello friends, welcome to my channel. நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உள்ள நூலை வச்சு எப்படி வால் ஹேங்கிங் பேர்ட் பண்ண போகிறோம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இதை நான் ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க பேர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 3 கலரில் உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ப்ளூ கலர், பிளாக் கலர், அப்புறம் ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் அதுக்கப்புறமேல வந்து பழைய சிலர் டேப்போட அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் 1 மார்க்கர் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் கம், ப்ளஸ் ஒரு கார்ட்போர்ட். நான் எடுத்துருக்க சைஸில் ஒரு கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட கார்ட்போர்டு இல்லாதனால நான் இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் ரெட் கலர் ஷார்ட் ஒன்று, அதையும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உள்ளன் நூல் எடுத்துகிட்டு அதை வந்து கார்ட்போர்டில் நான் எப்படி சுற்றுறேன்னு வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 50 டைம்ஸ் இதில் சுற்றிருப்பேன். நீங்கள் வந்து கார்ட்போர்டு எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு 30-35 டைம்ஸ் மேக்ஸிமம் சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிட்டு அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற 2 கலரு, பிளாக் கலரையும் ரெட் கலரையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலர் இப்போதைக்கு சைடில் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலரையும் பிளாக் கலரையும் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் சைனில் அதை வைங்க ஃப்ரெண்ட்ஸ். லெவல் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க 2 சைடும், அப்போ தான் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கலர்லேயும் ஒரு நூலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலரில் ஒன்று, பிளாக் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று சைடில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது யூஸ் ஆகும், எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த பிளாக் கலர் உள்ளன் நூலை எடுத்து அப்படியே ரெட் கலர் உள்ளன் நூல் மேலே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் சைன் 4 சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் மடிச்சுட்டு இப்போ ஒரு நாட் போடணும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அந்த நூலை எதுக்கு எடுத்து வச்சுன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரெட் கலர் நூலை எடுத்து ரெட் கலரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. பிளாக் கலர் நூலை எடுத்து பிளாக் கலரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம சிசரால் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கலர் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ செம காம்பினேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 2 சைடும் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இந்த குவாரண்டைன் ஹாலிடேஸை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்டோ ட்ராயிங்கோ செஞ்சு உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டுட்டு அதை நேராக வைங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இல்லைனா சிசரை யூஸ் பண்ணி கொஞ்சம் சைட்லலாம் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ப்ளூ கலர் நூலை எடுத்து அப்படியே அந்த ரெட் கலர் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். எதுக்குன்னா வந்து குருவியோட பாடி ஷேப் கொண்டு வரதுக்கு தான் பேப்பர் தேவைப்படும். ஒரு பேப்பரை எடுத்து கசக்கி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து அது மேலே வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கு மேலே வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குருவியோட பாடி ஷேப் கொண்டு வர போகிறோம். பிளாக் கலர் நூல் வந்து மேல் சைடு ஃபேஸ் ஆகிற மாதிரியும், ரெட் கலரை வந்து கீழ் சைடு ஃபேஸ் ஆகிற மாதிரியும், ப்ளூ கலர் ரெண்டும் சைடில் ஃபேஸ் ஆகிற மாதிரியும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நூல் எடுத்து தனியாக வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வீடியோவை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக குருவியோட ஷேப் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிசரை யூஸ் பண்ணி தேவையில்லாத சைடில் இருக்கிற த்ரெட்லாம் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குருவிக்கு கண்ணும் மூக்கும் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சொல்லியிருந்தால ரெட் கலர் பேப்பர் எடுத்து தனியாக வைங்கன்ட்டு, இந்த கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நல்லா பாருங்கள். அந்த கலர் பேப்பரில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு கோன் ஷேப்புக்கு கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோன் ஷேப்புக்கு கொண்டு வந்தோடனே அதை கம்மை யூஸ் பண்ணி ஒட்டிட்டு, அது ரொம்ப பெருசாக தான் இருக்கும், அதை நம்ம சிசரை யூஸ் பண்ணி பாதியாக கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கம்மை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குருவிக்கு வந்து மூக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு ஒட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவியோட கண்ணுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா இல்லை, சரின்னு சொல்லிவிட்டு ஒயிட் கம் எடுத்து யூஸ் பண்ணேன். சரி அதுவும் கரெக்டாக வரல. சரி மார்க்கர் எடுத்து 2 டாட் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெடிமேடாக ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் எடுத்து வைக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒரு பிளாக் கலர் செல்லோ பென், ஜெல் பென் எடுத்து கண் வரைஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் உள்ள நூலில், அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருசாக கண் வரைஞ்சால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், குருவி ஷேப் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மள்கிட்ட காப்பர் ஒயர் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதுக்கு கால் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ காப்பர் ஒயர் இல்லாதனால அந்த செல்லோ டேப்போட ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து அதில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த குருவி எடுத்து அதில் ஃபேஸ் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான அழகான சுலபமான பவுல் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு எங்கே ஹேங் பண்ணணும்னு தோணுதோ அங்கே ஹேங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வெளியில் வச்சுருந்தேன், இப்போ வீட்டுக்குள்ளே கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.